வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். பல நூற்றாண்டுகளா உலக மக்களையே ஆச்சரியத்துல ஆழ்த்திட்டு இருக்கிற நம்ம ஒடிஷா மாநிலத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு பழமையான அதிசயத்தை பத்தி தான் பேச போறோம். அது வேற எதுவும் இல்லைங்க, பிரம்மாண்டமான பூரி ஜெகநாதர் ஆலயம் தான். ஆன்மீகம், தீர்க்க முடியாத மர்மங்கள், பிரம்மாண்ட கட்டிடக்கலை, தொன்மையான பாரம்பரியம்னு எல்லாமே ஒன்னு சேர்ந்த இந்த இடத்தோட சுவாரஸ்யமான உண்மைகளை தான் இந்த அலசல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு அட்டகாசமான கற்றல் பயணமா இருக்க போகுது. சரி, நேரடியாக விஷயத்துக்குள் செல்வோம். இந்தியாவிலேயே ரொம்ப ஃபேமஸான இந்த பூரி ஜெகநாதர் கோயில்ல இருக்கிற மூலவர் சிலைகளுக்கு ஏன் கைகள் இல்லைன்னு நீங்க எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? பொதுவா நம்மூர் கோயில்கள்ல இருக்கிற சிலைகள்லாம் ரொம்ப துல்லியமா கை கால்கள் செதுக்கப்பட்டு ஆயுதங்களை ஏந்தியபடி தானே இருக்கும். ஆனா இங்க இருக்கிற ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரை தெய்வங்களுக்கு அப்படி ஒரு முழுமையான உருவ அமைப்பே கிடையாது. இது பார்க்கறவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். இந்த விசித்திரமான காட்சிக்கு பின்னாடி இருக்கிற அந்த சுவாரஸ்யமான வரலாறு என்ன, அதைத்தான் நாம இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம். இன்னைக்கு நம்ம பயணம் இப்படித்தான் இருக்க போகுது. முதல்ல பூரி ஜெகநாதர் ஆலயத்தோட சுருக்கமான பின்னணி, ரெண்டாவதா நாம இப்ப பேசின அந்த மரச்சிலைகளோட மர்மம், மூணாவதா எல்லாரையும் வியக்க வைக்கிற கலிங்க கட்டிடக்கலை, நாலாவதா உலகத்தோட மிகப்பெரிய சமையலர்களில் ஒன்று, அப்புறம் கடைசியா உலக புகழ்பெற்ற ரத யாத்திரையும் அங்கு நடக்கிற விழாக்களும். வாங்க உள்ள போலாம். பகுதி 1. பூரி ஜெகநாதர் ஆலயம். 11ஆம் நூற்றாண்டுல கீழை கங்க வம்சத்தோட முதல் ஆட்சியாளரான அனந்தவர்மன் சோடகங்கா அப்படிங்கிற மன்னரால தான் இப்போ நாம பார்க்குற இந்த பிரம்மாண்டமான கோயில் வளாகம் கட்டத் தொடங்கப்பட்டுச்சு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவோட மிகச்சிறந்த 4 புனித தலங்களான சார் தாம்ல இந்த பூரி கோயிலும் ஒன்று. பத்ரிநாத், துவாரகா, ராமேஸ்வரம் வரிசையில கிழக்கு திசையில அமைஞ்சிருக்க புனித தலம் இதுதான். வைணவ மரபை பின்பற்றுபவர்கள் அவங்க வாழ்நாள்ல ஒரு தடவையாவது போய் தரிசிக்க வேண்டிய மிக முக்கியமான இடமா இது கருதப்படுது. இந்த கோயிலோட நுழைவு விதிகள்ல ஒரு கடுமையான கட்டுப்பாடு இருக்கு. வரலாற்று ரீதியாகவே இந்துக்கள் அல்லாதவர்களுக்கும் வெளிநாட்டவர்களுக்கும் இந்த கோயிலுக்குள்ள நுழைய அனுமதி கிடையாது. இது கோயில் கட்டப்பட்ட காலத்திலிருந்தே கடைபிடிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இதனால பல வருஷங்களாவே இது ஒரு பெரிய விவாதப் பொருளா இருந்துட்டு வருது. பலரும் இது பத்தி பலவிதமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனாலும் கோயில் நிர்வாகம் இன்னைக்கு வரைக்கும் இந்த விதியை ரொம்ப கண்டிப்பா பின்பற்றிட்டு வராங்க. பகுதி 2. மரச்சிலைகளின் மர்மம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம பார்க்குற பெரும்பாலான கோயில்கள்ல சிலைகள் கல்லாலேயோ இல்ல உலோகத்தாலோ தானே செய்யப்பட்டிருக்கும். ஆனா இங்க மூலவர் சிலைகள் எல்லாமே மரத்தால செதுக்கப்பட்டது. இதுக்கு காரணம் என்னன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி காடுகள்ல வாழ்ந்த பழங்குடி மக்கள் மரக்கட்டைகளை தெய்வமா வழிபட்டாங்க. அந்த பழமையான தொப்புள் கொடி உறவு தான் இன்னைக்கும் இந்த மரச்சிலைகளா தொடருதுன்னு சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இது எதை ரொம்ப அழகா விளக்குதுன்னா, அந்த மரச்சிலைகளுக்கு ஏன் கைகள் இல்லை அப்படிங்கிற மர்மத்தை தான். புராணங்கள் படி இந்திரத்யும்ன மகாராஜா கடல்ல மிதந்து வந்த ஒரு பிரகாசமான மரக்கட்டையை எடுத்தாரு. அதிலிருந்து சிலையை வடிக்க சாட்சாத் அந்த விஷ்ணு பகவானே ஒரு தச்சன் உருவத்துல வந்தாரு. ஆனா ஒரு நிபந்தனை போட்டாரு. நான் வேலை செய்யற அரங்கோட கதவை யாரும் திறக்கக்கூடாது, என தொந்தரவும் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா ஒரு 2 வாரம் கழிச்சு உள்ளே இருந்து எந்த சத்தமும் வராததால பதறிப்போன அரசி தச்சனுக்கு ஏதோ ஆகிச்சுன்னு பயந்து கதவை திறக்க சொல்லிட்டாங்க. கதவை திறந்த உடனே தச்சன் மாயமா மறைஞ்சிட்டாரு. சிலைகள் கைகள் இல்லாம அரைகுறையா நின்னுச்சு. ஆனா கைகள் எல்லாட்டியும் உலகம் முழுவதையும் அரவணைச்சு காக்கும் சக்தி ஜெகநாதருக்கு உண்டுங்கிறது இது குறிக்குதுன்னு பக்தர்களால நம்பப்படுது. உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், மரச்சிலைகள்னா காலப்போக்கில் வீணாயிடுமேனு. கரெக்டா? அங்கதான் நவகலைவரம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான சடங்கு வருது. நவகலைவரம்னா புதிய உடல்னு அர்த்தம். ஒவ்வொரு 12 இல்லனா 19 வருஷத்துக்கு ஒரு முறை ரொம்ப புனிதமான வேப்ப மரங்களை கண்டுபிடிச்சு அதுல இருந்து பழைய சிலைகள் மாதிரியே அச்சசலா புது சிலைகளை செதுக்குவாங்க. பழைய சிலைகளை கோயில் வளாகத்திலே ரொம்ப மரியாதையா அடக்கம் பண்ணிடுவாங்க. லட்சக்கணக்கான மக்கள் ஒன்னு கூடி பார்க்குற ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக புதுப்பித்தல் சடங்கு இது. பகுதி 3. பிரம்மாண்டமான கலிங்க கட்டிடக்கலை. இந்த கோயிலோட சிற்ப வேலைப்பாடுகளும் பிரம்மாண்டமும் பாத்தீங்கன்னா அது கலிங்க கட்டிடக்கலையோட ஒரு உச்சம்னே சொல்லலாம். 65 மீட்டர்கள், அதாவது கிட்டத்தட்ட 214 அடி உயரம். இதுதான் இந்த கோயிலோட முக்கிய கோபுரத்தோட உயரம். ஒடிசாவில் இருக்க கோயில்கள்லேயே இதுதான் ரொம்ப உயரமானது. பூரி நகரத்துல நீங்க எந்த மூலையிலேருந்து பார்த்தாலும் ஒரு பெரிய மலைச்சிகரம் மாதிரி இந்த கோபுரம் கம்பீரமா தெரியும். சுமார் 4 லட்சம் சதுர அடி பரப்பளவில் இருக்கிற இந்த பிரம்மாண்டமான வளாகத்தை எப்படி பாதுகாக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, 2 பெரிய சுவர்கள் இருக்கு. வெளியில இருக்கிற 20 அடி உயரமான மேகநாத பச்சேரி அப்படிங்கிற சுற்றுச்சுவர், அதுக்கு உள்ள முக்கிய கோயிலை சுத்தி அரண் மாதிரி அமைஞ்சிருக்க கூர்மபேடா சுவர். இது ஒரு சாதாரண கோயில் இல்லைங்க, ஒரு மாபெரும் கோட்டை. இந்த கோபுரத்தோட உச்சிக்கு போனீங்கன்னா அங்க ஒரு நீல சக்கரம் இருக்கு. 8 உலோகங்களால செய்யப்பட்ட இந்த சக்கரம் சுமார் 11 அடி உயரம் கொண்டது. இதுல தான் பதித பாவனா அப்படிங்கிற புனித கொடியை தினமும் ஏத்துவாங்க. மழையோ புயலோ எது வந்தாலும் சரி, தினமும் இந்த கொடியை மாத்துறது பல 100 வருஷங்களா எந்த தடங்களும் இல்லாம நடக்கிற ஒரு மெய்சிலிருக்க வைக்கிற சடங்கு. பகுதி 4. உலகின் மிகப்பெரிய சமையலறை.
இப்போ நாம பார்க்க போற விஷயத்துல உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ரோசகாரான்னு அழைக்கப்படுற சமையலறையோட பிரம்மாண்டம் தான். இது உலகத்தோட 2வது மிகப்பெரிய சமையலறை. இங்க சுவாமிக்கு தினமும் 6 தடவை பிரசாதம் படைப்பாங்க. அதுல காலையில படைக்கப்படுற கோபால வல்லப போகம் ரொம்பவே ஸ்பெஷல். கோவா, வெண்ணெய், தேங்காய் துருவல், இளநீர், இனிப்பு சாதம், தயிர், வாழைப்பழம்னு ரொம்ப சுவையான உணவுகள் இதுல இருக்கும். இது எல்லாமே சுத்தமான சைவம். அது மட்டும் இல்லாம சமையல்ல ஒரு சின்ன வெங்காயமோ பூண்டோ கூட சேர்க்கவே மாட்டாங்க. இங்க ஒரு அமானுஷ்யமான கதையும் இருக்கு. இந்த சமையலறைய முழுசா மகாலட்சுமி தாயாரே மேற்பார்வை செய்யறதா ஒரு ஐதீகம் இருக்கு. சமைக்கிற சாப்பாட்டுல ஏதாவது சின்ன குறை இருந்தா கூட அங்க ஒரு நிழல் நாய் தோன்றுமா. நிழல் நாய் வந்துருச்சுன்னா தாயாருக்கு சாப்பாடு திருப்தியா இல்லைன்னு அர்த்தம். உடனே சமைச்ச அத்தனை சாப்பாட்டையும் குழி தோண்டி புதைச்சிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து புதுசா சமைப்பாங்களாம். குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் சொல்ல முடியுமா? பகுதி 5 ரத யாத்திரையும் விழாக்களும். நம்ம பயணத்தோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். வருஷம் ஜூன் அல்லது ஜூலை மாசத்துல நடக்கிற இந்த ரத யாத்திரை திருவிழா பூரி நகரத்தையே ஒரு பக்தி கடலா மாத்திடும். 45 அடிகள் ஜெகநாதரோட அந்த பிரம்மாண்டமான மர ரதத்தோட உயரம் இதுதான். கிட்டத்தட்ட ஒரு 4 மாடி கட்டடத்தோட உயரத்துல ரதம் இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் பழைய மரங்களை பயன்படுத்தாம முற்றிலும் புது மரங்களை வச்சு 2 மாசம் கஷ்டப்பட்டு இந்த ரதங்களை உருவாக்குவாங்க. உங்களுக்கு இன்னொரு சூப்பரான தகவல் சொல்றேன். இங்கிலீஷ்ல ஜகர்நாட்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது எதனாலேயும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு மாபெரும் சக்தி அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இந்த வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? பூரி ஜெகநாதருடைய இந்த பிரம்மாண்டமான அசைக்க முடியாத ரதங்களை பார்த்து மிரண்டு போன ஆங்கிலேயர்களால தான் இந்த வார்த்தையை ஆங்கில அகராதிக்குள்ள போச்சு. ரொம்ப பெருமையா இருக்குல்ல? இந்த ரத யாத்திரையில சேரா பஹாரா அப்படிங்கிற ஒரு நெகிழ்ச்சியான சடங்கு நடக்கும். பூரியோட கஜபதி மன்னர் ஒரு சாதாரண தெருக்கூட்டுவரா மாறி ரதங்களுக்கு முன்னாடி இருக்கிற பாதைய தங்க துடைப்பத்தால சுத்தம் செய்வாரு. அரசனாவே இருந்தாலும் கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் சேவகர்கள் தான். இந்த சடங்கு நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்துது. வரலாற்று பக்கங்கள்ல இந்த கோயிலோட பயணத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா பல ஆச்சரியங்கள் நமக்காக காத்துட்டு இருக்கு. 11ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டு பல அந்நிய படையெடுப்புகளை சந்திச்சு சுமார் 18 முறை தாக்குதல்களுக்கு ஆளானாலும் இது திரும்ப திரும்ப கம்பீரமா எழுந்து நின்னுச்சு. இப்போ 2024ஆம் ஆண்டுல பக்தர்களோட வசதிக்காக அதிநவீன வசதிகளோட ஸ்ரீ ஜெகநாதர் பாரம்பரிய காரிடர் திறக்கப்பட்டு ஒரு புதிய வரலாற்று மைல்கல்லை எட்டியிருக்கு. நாம இப்போ இந்த அலசலோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு சிசிடிவி கேமராக்கள், நவீன முகம் வருடம் தொழில்நுட்பம், ட்ரோன்களுக்கு தடைன்னு அதிநவீன பாதுகாப்புகளுக்கு நடுவில் இந்த கோயில் இருக்கு. ஒரு பக்கம் அதிநவீன தொழில்நுட்பம், இன்னொரு பக்கம் 1000 வருஷ பழமையான சடங்குகள். இது ரெண்டும் ஒன்று சேரும் இந்த 11ஆம் நூற்றாண்டு அதிசயம் அடுத்த 1000 வருஷத்துக்கு தன்னை எப்படி மாற்றிக்கிட்டு மக்களை ஈர்க்கப் போகுது? இதை நாம் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான கேள்வி. இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு அட்டகாசமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.